ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வெளிநாட்டவர்களுக்கு முக்கியமான அப்டேட்டுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. இது எல்லாருக்கும் மிக முக்கியமான தகவல். அப்படி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 34,000 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தியிருக்காங்க. சட்டவிரோதமா முகாம் அமைத்தவர்களுக்கு 5,000 கேடி வரை ஃபைன் போட்டிருக்காங்க. ஃபுட் டெலிவரி ரைடர் டிராபிக் ரூலை பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இந்த 3 அப்டேட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குவைத்தோட உள்துறை அமைச்சகம் 34,143 வெளிநாட்டவர்களை குவைத்துல இருந்து நாடு கடத்தியிருக்காங்க. அது ஏன்றத பார்ப்போம். குடியிருப்பு விதியை மீறினதுனாலையும், வெளிநாட்டவர்கள் லீகலா ஸ்டே பண்றதுனாலையும், தொழிலாளர்கள் சட்ட மீறல்கள் பண்றதுனாலையும், மற்ற கிரிமினல் கேஸ்னாலையும் இவங்க எல்லாரையும் நாடு கடத்தியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் நாடு கடத்துறதுக்கு முன்னாடி இவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை பிளாக் பண்ணிட்டு தான் நாடு கடத்தியிருக்காங்க. எதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட்டை பிளாக் பண்றாங்க அப்படின்னா, அவங்க மறுபடியும் குவைத்துக்கு வர முடியாது. சட்டத்தை மீறின வெளிநாட்டவர்கள் எல்லாம் கண்ட்ரியில இருந்து முழுமையா நீங்குற வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். இன்னொரு மிகப்பெரிய தகவல் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குவைத்துல கேம்ப் செட்டப் பண்றது ஒரு கல்ச்சர் தான். ஆனா அதுக்கு இப்போ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பெர்மிஷன் இல்லாம இல்லைன்னா லைசன்ஸ் இல்லாம நீங்க கேம்ப் போட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 கேடி அபராதம் போட்டுருவாங்க. நீங்க எந்த ஏரியால கேம்ப் போட்டாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு போடுங்க. பெர்மிஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஈவன் நீங்க வாரத்துக்கு ஒரு முறை டெம்பரவரி கேம்ப் போட்டாலும் கூட உங்களுக்கு அபராதம் போட்டுருவாங்க. பெர்மிஷன் இல்லைன்னா என்னென்ன மாதிரியான ஃபைன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஓனருக்கு ஃபைன் போடுவாங்க. வித்தவுட் அப்ரூவல் செட்டப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. என்விரான்மெண்டல் வயலேஷன் சொல்லி அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. 3வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பைக்கில் நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமானது. குவைத்தில் போக்குவரத்து துறை ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் டெலிவரி ரைடர்ஸ் டிராஃபிக் ரூல்ஸை மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அந்த ஃபைன் உங்கள் சிவில் ஐடியில் நேரடியாக ஆட் ஆகிரும். உங்களுடைய சேலரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டைரக்டா அந்த ஃபைனை ஆட்டோ டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னா உங்களுடைய ஃபைன் அமௌண்ட்டை கவர்மெண்ட் நேரடியாகவே உங்கள் சம்பளத்துல இருந்து எடுத்துக்குவாங்க. ஒரு சில நபர் நினைப்பாங்க, இப்போ ஃபைன் போடுவாங்க நம்ம அப்புறமேல் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. சேலரி வந்த உடனே டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணும். ஃபைன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவாங்க. அந்த ஃபைன் அமௌண்ட்டோட லிமிட் மேக்ஸிமம் 1000 கேடி வரை சேலரியில இருந்து எடுத்துக்குவாங்க. இந்த அப்டேட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி 10,900 கம்பெனி இருக்கு. நாளுக்கு நாள் பைக் ரைடரோட கவுண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது. இப்போ டெலிவரி பண்றவங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, ஹெல்மெட் கம்பல்சரி போடணும். ஸ்பீடோட லிமிட் மாறக்கூடாது. ராங் ரூட் போகக்கூடாது. சிக்னலை மீறக்கூடாது. போன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். இந்த விதிகள் எல்லாத்தையும் நீங்க மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போட்டு அந்த ஃபைன் உங்க சிவில் ஐடியில டைரக்டா ஆட் ஆயிரும். அப்புறம் உங்க சேலரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். குவைத் பத்தின அப்டேட்ஸ், விசா ரூல்ஸ், வெளிநாட்டவர் நியூஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.